கொஸ்டின் நம்பர் 7. ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? அப்ப எக்ஸ் என்பது செய்த வேலையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்ப பாரி 4 மணி நேரத்துல ஒரு வேலையை, அதாவது எக்ஸ் செய்கிறார் அப்படின்னா, ஸோ பாரி 1 மணி நேரத்துல செய்த வேலையை என்ன எழுதணும்னா, ஸோ 1/4 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடுவோம். தட் இஸ் ஆஃப்னா பெருக்கல்னு சொல்லுவோம். தட் இஸ் 1 பெருக்கல் எக்ஸுங்கிறது என்னது, x/4 அப்படின்ட்டு. ஓகே, அதே போல யுவன் வந்து 6 மணி நேரத்துல ஒரு வேலையை செய்கிறார் அப்படின்னா அதே எக்ஸ் வேலையை தான். அப்போ யுவன் 1 மணி நேரத்தில் செய்த வேலை என்னன்னா 1/6 ஆஃப் எக்ஸ். அப்போ ஆஃப் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், பெருக்கல் பண்ணணும். பெருக்கல் பண்ணீங்கன்னா ஸோ 1 பெருக்கல் எக்ஸுங்கிறது x/6. அப்போ பாரி வந்து 1 மணி நேரத்துல செஞ்ச வேலை அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், தட் இஸ் 4ல் எக்ஸ் அப்படின்ட்டு, 4ல் எக்ஸ் பங்கு. அதே போல யுவன் எத்தனை செஞ்சிருக்காங்க, தட் இஸ் 6ல் எக்ஸ் பங்கு அப்படின்ட்டு. ஓகே, ரைட். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், தட் இஸ் எனவே இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நேரம் அப்படின்னா இந்த ரெண்டையுமே நம்ம கூட்டணும். தட் இஸ் x/4 + x/6. அப்ப என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ 6ம் 4ம் வந்து வெவ்வேறையா இருக்கு. அதனால நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், ரெண்டையும் பெருக்குங்க. தட் இஸ் 6 நாங்க 24, அதை போட்டாச்சு. அடுத்து இந்த 6 கொண்டு போய் இந்த எக்ஸால பெருக்குங்க. தட் இஸ் 6x. அடுத்து 4 கொண்டு போய் எங்க பெருக்குங்க, தட் இஸ் 4x. அப்ப 6x + 4x நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 10x/24. எனவே இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நேரம் அப்படின்னா ஸோ x/4ஐயும் x/6ஐயும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணனா பாருங்க, தட் இஸ் இங்க வந்து டினாமினேட்டர்ல வெவ்வேறையா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். தட் இஸ் 6 பெருக்கல் 4 என்னது 24, அதை இங்க போட்டாச்சு. அண்ட் இந்த 6 கொண்டு போயிட்டு இங்க பெருக்கிக்குவோம். தட் இஸ் 6x + இந்த 4 கொண்டு போய் இங்க பெருக்குவோம். தட் இஸ் 4x. இப்போ ரெண்டையும் கூட்டினா 10x. 10 வந்து நம்ம கேன்சல் பண்ணுங்க. ஸோ 10x/24 கிடைக்குது. இப்போ 10 நம்ம கேன்சல் பண்ணா 2 10. ஸோ 24 12 2 24 கிடைக்கும். அப்ப 5x/12, அதாவது 5/12 ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்குது. ரைட். இப்போ இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ 12/5 இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நேரம் என்னது, 12/5 மணி. ரைட். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 12/5 போட்டு மணிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 60 போட்டுக்கலாம். ரைட். இப்போ பாருங்க, ஸோ 5ஆல இதை வந்து வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது, 12 5 60. அப்போ 12 பெருக்குனா 144, அதான் இங்க போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு மணி நேரம்ங்கிறது தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 144 60 நிமிடத்தால நம்ம வகுக்கலாம். அப்போ வகுத்தா என்ன வந்து 2 60 120. அப்போ மிச்சம் 24 கிடைக்குது. அப்போ 2 மணி 24 நிமிடங்கள். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.